ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாற்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடர்களும் கடற்கரைக்கு அக்கறையில் இருந்த கெரசனேர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீ ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒரு பொழுதும் சங்கிலியால் கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலியாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்தெறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலிலே கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உம் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் இலகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவர் வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். கோடி அற்புதர் பதுவை வள்ளல் அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களை, வழக்கமாக ஒரு மறையுரையை எப்படி தொடங்கினால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன சொல்லி தொடங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இன்னைக்கு அந்தோணியாருடைய 4ஆவது நவநாள், எல்லாரும் ஓங்கி ஒரு கை தட்டுங்க அப்படி சொன்னா பிடிக்கும் தானே? ஆமா, சொன்ன உடனே கை தட்டிடுவோம் தானே. ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, அது நமக்கு தேவையில்லை தானே. கை தட்ட சொல்லிட்டாங்க, கை தட்டிடுவோம். இல்லை என்றால் அப்படியே மைக் எடுத்துட்டு அங்க வந்துட்டு, ஏக்கா எப்படி இருக்கிறீங்க, இன்னைக்கு காலைல என்ன சாப்பிட்டீங்க, மதியம் என்ன சாப்பாடு, அப்ப இப்ப எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு யதார்த்தமா ஏதாவது கேள்விகளை பிடிச்சா அப்படியே தூங்கி இருக்கிறவங்களா முடிச்சுட்டு வந்து, இன்னைக்கு ஏதோ பெருசா சொல்ல போறாங்க, ஏதோ புதுசா சொல்ல போறாங்க அப்படின்னு நினைப்போம். எதுவும் இல்லை. சரியாக ஒரு நிமிடம் அமைதியாக இருங்க பார்ப்போம். அதே அமைதியோட
கேட்கக்கூடிய கேள்விகளை நன்றாக உள்வாங்கி பதில சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில்ல தான் மறைவுரை அடுத்து தொடர வேண்டுமா, இல்லை அடுத்து நற்கருணை மன்றாட்டுக்கு கடந்து செல்ல வேண்டுமா என்று இருக்கின்றது. பேய் இருக்கா இல்லையா? கொயர் கிளாஸ்ல மட்டும்தான் இருக்கு போல இருக்கு. ஏன்னா பதில் அங்கிருந்து மட்டும்தான் இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பேய் இருக்கா இல்லையா? இருக்குன்னா எப்படி இருக்கு? பேய் இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிடலாம்? பேய் எப்படி வரும்? நீங்க ஒருத்தர் மாத்திரம் பார்க்கறதுல எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. ஆசை பேய், வேற என்ன பேய்? வழக்கமா பேய் அப்படின்னு உடனே எல்லா ஊர்களையும் ஒரு கதை கட்டி விடுவாங்க தானே. பேய் எப்படி இருக்கும்? செவல்பட்டியில தான் பேய் கருப்பா இருக்கும் போல இருக்கு. மற்ற ஊர்களில் பேய் எப்படி இருக்குமா? என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வருமா பேய்க்கு? ஆமா, வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டு என்ன வச்சுக்கிட்டு வருமா? என்னது? முடிய விரிச்சு போட்டுட்டு எப்படி வருமா? கண்ண இப்பதான் உள்ள போறீங்க. கண்ணெல்லாம் செக்கச்செவேன்னு ரத்தமா வச்சுக்கிட்டு என்ன பூ சூடி கொண்டு வருமா? ஆமா, நிறைய பேய் பெண் பேயா தான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா பல நேரங்கள்ல பேய் எப்படி வரும் கேட்டா, அது வெள்ளை நிறத்திலே சேலை அணிந்திருக்கும், அது மல்லிப்பூ சூடி இருக்கும். 2 வாரத்துக்கு முன்னாடி மதுரை மார்க்கெட்ல மல்லிப்பூவுடைய நிலவரம் என்னன்னு பார்த்தா 1 கிலோ மல்லிப்பூ 5000. பேய் மல்லிப்பூ தான் வச்சுட்டு வரணும் அப்படின்னா அது எவ்வளவு வசதியா இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்க முடியுது. பெண் பேய்கள்லாம் பூச்சூடி தான் வரும் என்றால் ஆண் பேய்கள் மட்டும் என்ன சர்பத்து குடிச்சிட்டா வரும்? அப்போ பேய் என்பது இந்த சமூகத்துல இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இறந்தவன் என்ன ஆசைன்னு சொல்லுவோம்? என்ன ஆசையோட செத்தவன் பேயா வருவான்னு சொல்லுவோம்? ஆமா, ஏன் உயிரோடு இருக்கும்போது அந்த ஆசையை நிறைவேற்ற நாம தான் எந்த முயற்சியும் எடுக்கல, மறுபடியும் அவன் நம்ம கிட்ட வருவானா? நல்லா யோசித்து பாருங்க. ஒருத்தன் செத்ததுக்கு காரணமே நாம தான் இருப்போம். சரியா கஞ்சி கொடுத்துருக்க மாட்டோம், இல்ல அவனுடைய விருப்பு வெறுப்பு எதுன்னு தெரிஞ்சு அதை நம்ம நிறைவேற்றிருக்க மாட்டோம். ஏதோ ஒரு விரக்தியில முதுமையில நோயினால அவன் இறந்து போயிருக்கான். அவன் எப்படி நம்ம கிட்ட வருவான்? யோசிச்சு பாருங்க. நாம அவனை படுத்தின பாடு கொஞ்சம் நெஞ்சமா, இல்ல அவளை நம்ம படுத்தின பாடு கொஞ்சம் நெஞ்சமா? நம்ம வீடு இந்த பக்கம் அப்படின்னா அந்த பேய் அந்த பக்கமா தெரிச்சு ஓடாதா? இன்னொன்னு, இறந்தவர்கள் எதை நாம் பேய்னு சொல்ல முடியும்? கடவுள் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவனுக்குள் எதை ஊதுகின்றார்? தன்னுடைய உயிர் மூச்சை ஊதுகின்றார் என்றால் இந்த மூச்சு கடவுளுடைய மூச்சு. எப்படி அந்த மூச்சு ஒரு ஆவியாக மாற முடியும்? ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இன்னொன்று, மனிதன் இந்த மன்னகத்திலே வாழக்கூடிய வாழ்வுக்கு ஏற்றாறு போல அவன் விண்ணக வாழ்வை பெற்று வாழ வேண்டுமா, இல்லை நரகத்தினுடைய வாழ்க்கையை பெற்று வாழ வேண்டுமா, இல்லை இரண்டிற்கும் இடையிலே அந்த இருக்கக்கூடிய உத்திரிக்க ஸ்தலத்திலே அவன் இருக்க வேண்டுமா என்ற பல்வேறு நிலைகள் கத்தோலிக்க நம்பிக்கை வாழ்க்கையில் இருக்கின்றது. இதுல பேய்க்கு எங்க நேரம் இருக்கும்? நம்மளை நோன்றதுக்கு, இல்ல நம்மளை பயங்கட்டுறதுக்கு, இல்லை அழகாக மல்லிப்பூ சூடி கொண்டு வருவதற்கு எங்க நேரம் இருக்கும்? இல்ல பேய்க்கு கால் இல்லாம பறந்து வர்றதுக்கு எங்க நேரம் இருக்கும்? இப்ப சொல்லுங்க, பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா? ஒருவேளை இல்ல போல இருக்கு. இல்லைன்னா முடிச்சிடலாம். இருக்கா இல்லையா? இன்னும் இருக்கா? எங்க இருக்கு? அடுத்து முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். எங்க இருந்தா இருக்கு? விவிலியத்துல இந்த அழகினுடைய அட்டகாசத்தை பத்தி எங்க நம்ம முதல்ல வாசிக்க கேட்கிறோம்? தொடக்க நூல்ல நான் வாசிக்க கேட்கின்றோம். தொடக்க நூல்ல இந்த அழகினுடைய அட்டகாசம் எப்படி ஆரம்பிக்கின்றது? எந்த இடத்துல தொடங்குது? எங்க வருது முதல் அழகை? ஏதேன் தோட்டத்துல இந்த அழகை வருகின்றது. எப்படி வருது? பாம்பின் வடிவுல. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அழகை மற்றொரு உருவத்தை ஏற்று வருகிறது என்றால் எப்படி தந்தையாக இறைவனுக்கு அவருக்கு எந்த வடிவம் இல்லாமல் அவர் அருவமாக இருக்கிறார், உருவமற்று அருவமாக இருக்கிறார் என்று சொல்கின்றபோ, அதுபோல இந்த தீய ஆவியும் அருவமாகத்தான் இருக்கின்றது.
இது செயல்பட வேண்டும் என்றால், இது செயலாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உடல் தேவை. அதுதான் யதார்த்தம். எனவேதான் தொடக்க நூல்ல அது எப்படி வருது? பாம்பின் வடிவிலே வருகின்றது. உண்மையிலேயே இந்த அலகை என்பவன் ஒருவன் இருக்கின்றானா என்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால், திருவழிபாட்டு புத்தகம் 12வது அதிகாரம் 7 முதல் 10 வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிகழ்வுதான். விண்ணகத்திலே ஒரு போர் மூண்டது. யாருக்கும் கடவுளுடைய தூதர்களுக்கு இடையே ஒரு போர் மூழுகின்றது. என்ன காரணத்துக்காக அந்த போர் வந்துச்சா? ஏன் சண்டை போட்டாங்க அந்த தூதர்கள்? அதுல ஒரு கூட்டம், கடவுள் என்ன பெரிய கடவுள், இந்த கருத்தை ஆழமா புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எதுல இந்த சண்டை ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுள் என்ன பெரிய கடவுள், அந்த கடவுளுடைய அரியணையை நான் கைப்பற்ற வேண்டும் என்று அந்த தூதர்களில் ஒருவன் தனக்கென ஒரு கூட்டத்தை பிடித்து கொண்டு அந்த தூதருடைய துணையோடு கடவுளுடைய மாட்சிமிக்க அரியணை நோக்கி அவன் பயணித்தான் தன் படைகளோடு. அவன் பேர் என்ன பேரு? அவனுடைய பேர் என்ன பேரு? இயேசுவா? லூசிபர். லூசிபர் தனக்குன்னு ஒரு படையை திரட்டி கொண்டு கடவுளுடைய அரியணை நோக்கி பயணிக்கின்றான். அப்ப சட்டென்று ஒரு ஹீரோ உள்ள வராரு. யாரு? மிக்கேல் வராரு. மிக்கேல் தன்னுடைய கரங்களிலே அந்த எரிகின்ற அந்த கூர்மையான வாளை ஏந்தி அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? நான் மிக்கேல், கடவுளுக்கு நிகர் எவன் என்று சொல்லி அந்த கூட்டத்தை, அந்த அரக்க கூட்டத்தை, அந்த பாம்பு கூட்டத்தை அவர் தண்டித்து எங்கே அனுப்புகின்றார்? அவர் எரி நரகத்திற்கு அனுப்புகின்றார். சாமி, இதெல்லாம் சும்மா பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறது, நம்புற மாதிரியா இருக்கு. யார் சொன்னா நம்புவீங்க? இயேசு சொன்னா நம்புவீங்களா? லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 18வது வசனம் யாராவது வாசிங்க. லூக்கா 10:18. புதுசா பைபிளை திறக்கிறீங்க போல இருக்கு. வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழ கண்டேன். நல்லா கேட்டுச்சா? சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன் என்று. அன்புக்குரியவர்களே, யார் இவன் என்று ஆழமாக நான் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இவன் மின்னலை கரங்களில் தாங்கி இருப்பவன், இவன் நூதனமாக சிந்திக்கக்கூடியவன், ஆற்றல் மிகுந்தவன். அவன் பெயர் லூசிபர். ஒருவேளை யோசிக்கலாம், சாத்தானுக்கு இவ்வளவு பில்டப் தேவையா? அவன் ஆற்றல் மிக்கவன், நுட்பமாக சிந்திக்கக்கூடியவன், மின்னலை போல ஆற்றலை கொண்டவன், மின்னலை கரங்களில் பிடிக்கக்கூடியவன். அவன் பெயர் லூசிபர். கடவுளுடைய அரியணை ஏறி அதை அவன் பிடிக்கணும்னு அவன் மிக்க ஆர்வத்தோடு அவன் அதை நோக்கி செல்கின்றார். ஆனால் கடவுள் அவர்தம் தூதர்களோடு அவனை அந்த எரி நரகத்திற்கு அனுப்புகின்றார். இவன் பெயர் லூசிபர். ஆனால் இவனுக்கு இன்னும் பல பெயர்கள் இருக்கின்றது. இவனுக்கு மற்றொரு பெயர் எதிர்ப்பவன், பிளவு ஏற்படுத்துபவன் என்ற ஒரு பெயர் உண்டு. அலகை என்பவன் எதிர்ப்பவன், எதிரி, பிளவை ஏற்படுத்தக்கூடியவன். கடவுளுடைய முன்னிலையில் இருக்கக்கூடிய தூதர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான பணி என்ன பணி? விண்ணகத்துல தூதர்கள் என்ன செய்யறாங்க? நல்லா சாப்பிட்டு திராட்சை ரசம் குடிச்சு ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்களா? எங்க ஏறி இறங்கிட்டு இருக்காங்க? அவங்க என்ன பர்ச்சேசிங்கா பண்ணிட்டு இருக்காங்க, ஏறுவதும் இறங்குவதும். தூதருடைய மிக முக்கியமான பணி கடவுளை என்ன சொல்லி அவங்க போட்டிருக்காங்க? தூயவர், தூயவர், தூயவர் என்று கடவுளுடைய மேன்மை மிக்க அந்த தூய்மையை போற்றி புகழக்கூடிய ஒரு பணியினை தூதர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா நடக்கும். வழக்கம் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தானே, மேயிற மாட்டை எந்த மாடு கெடுக்குமா? அதேதான். தூதர்கள் கடவுளுடைய முன்னிலையிலே அவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து அந்த மாட்சியுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு பிளவு ஏற்படுகிறது என்றால், அந்த பிளவை உருவாக்கியவன் இந்த லூசிபர், இதை சோதிப்பவன், இந்த பிளவை ஏற்படுத்தக்கூடியவன். அது என்ன? கடவுளுக்கு நிகராக வேறு எவரும் இருக்க முடியாதா? கடவுளுடைய அரியணையை எவரும் ஏற்று வாழ முடியாதா? என் பின்னே வாருங்கள், அந்த அரியணையை நமக்கு உரியதாக்கும் என்று தூதர்கள் மத்தியிலே பிளவை ஏற்படுத்தியவன் அலகை. அலகை இருக்கான்னு கேட்டேன் தெரியுமா? பிளவை ஏற்படுத்துவன் யாரு? ஒருவர் மற்றொருக்கிடையே பிளவை ஏற்படுத்துபவன் யாரு? அலகை. நல்லா யோசித்து வச்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல வரேன் நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்ப பிளவை ஏற்படுத்துபவன் புரிஞ்சா சரிதான். இந்த லூசிபர் தந்திரக்காரன், தவறு செய்ய தூண்டுபவன், இவன் பொய்யன். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 44வது வசனத்துல நான் வாசிச்சோம் என்றால், இவன் பொய்யின் பிறப்பிடமாக இருக்கிறான் என்று நற்செய்தியாளர் யோவான் தெளிவாக குறிப்பிடுகின்றார். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 44வது வசனம். யாராவது வாசிங்க. சாத்தானே உங்களுக்கு தந்தை, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். தொடக்க முதல் அவன் ஒரு கொலையாளி, அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை. அவன் பொய் பேசும் பொழுது பொய் சொல்றது யாருடைய இயல்பு? பொய் சொல்வது யாருடைய இயல்பு? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் தந்திரக்காரன், தவறு செய்யக்கூடியவன், பொய்யினுடைய தந்தையாக இருக்கின்றான். அவருடைய பொய்யை எங்க பாக்குறோம் நம்ம? அப்பட்டமா. சாத்தான் எந்த இடத்துல ரொம்ப அப்பட்டமா பொய் சொல்றத நம்ம பாக்குறோம் விவிலியத்துல? மறுபடியும் தொடக்க நூலுக்கு போவோம். என்ன சொன்னான் ஏவாள்கிட்ட? அந்த கடவுள் ஏவாளுக்கும் ஆதாம் கொடுத்த அந்த கட்டளை என்ன கட்டளை? இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த மரத்தினுடைய கனிகளை கூட நீங்கள் உண்ணலாம், ஆனால் இந்த தோட்டத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய வாழ்வின் மரத்தினுடைய கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, உண்டால் நீங்கள் சாவீர்கள். சொன்னது யாரு? தந்தையாகி இறைவன். இயேசு இருந்தாருதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் சொன்னது தந்தையாகி இறைவன், அப்பா தந்தை. ஆனால் சாத்தான் சொன்னது என்ன? முதல்ல அவன் சொன்னது என்ன? இந்த பழத்தை பறிச்சு சாப்பிடு அப்படின்னு ஏவாள், கடவுளுடைய அந்த வார்த்தை அவளுக்குள்ள நிரம்பி இருந்தது. ஏவாள் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? இந்த பழத்தை சாப்பிடும் சாத்தான் சொன்ன உடனே ஏவாள் சொன்ன முதல் வார்த்தை, அந்த பிள்ளை நல்ல பிள்ளைதான், தப்புலாம் சொல்ல முடியாது. அப்பழத்தை நாங்கள் உண்டால், அந்த வார்த்தை தான் யாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. யோசுவா சொல்லு, யோசுவா நீ தான் சொன்னியா? அந்த பழத்தை நாங்கள் உண்டால் என்ன செய்வோம்? சாவோம், நாங்க செத்துருவோம் என்ற தெளிவு ஏவாளுக்கு இருந்தது. ஆனால் இந்த அழகை என்பவன் எப்படிப்பட்டவன்? சூழ்ச்சிக்காரன், தந்திரக்காரன். என்ன தந்தை? பொய்களின் தந்தை. நாங்க செத்துருவோம், கடவுள் அப்படிதான் சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே இந்த தந்திரக்காரன், இந்த ஏமாற்றுக்காரன், இந்த சித்து வேலை செய்யக்கூடியவன், பொய்யின் பிறப்பிடம், உண்மை என்று என்பதே தெரியாத அவன் அடுத்து சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? நீங்கள் சாக பொய்யா பொய் இல்லை, அந்த வார்த்தை சொன்னது கடவுள். இதை உண்டால் நீங்கள் சாவீர்கள். ஆனால் இவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை? நீங்கள் சாக மாட்டீர்கள். அடுத்து அவன் சொல்ற பெரிய பொய், இதை நீங்கள் உண்டால், இதை உண்டால் நீங்கள் யாரை போல ஆவீங்க? ஏங்க இது பொய்ன்னு தெரியுதா தெரியலையா? அப்போ அழகை என்பவன் பொய்யின் தந்தை எப்படி நம்ம மத்தியில செயல்படுகின்றார்? இதை உண்டால் நீங்கள் சாக மாட்டீர்கள், மாறாக கடவுளை போல ஆவீர்கள். மனுஷனுடைய பலவீனம் எங்க இருக்கு பாத்தீங்களா? அவனுக்கு தெரிந்திருந்தது, அவளுக்கு தெரிந்திருந்தது, இதை உண்டால் தாங்கள் சாவோம் என்று. இருப்பினும் நீங்கள் கடவுளை போல ஆவீர்கள் என்று ஆசையை அந்த பொய்யின் புதல்வன் லூசிபர் அழகை தூண்டிவிட்டது நிமித்தம் அந்த பொய்யை உண்மையென நம்பி அவள் என்ன செய்தாள்? அந்த பழத்தை அவளும் சாப்பிட்டா. மகராசி யாருக்கும் கொடுத்தா? அவனுக்கும் கொடுத்தான். நான் மட்டும் போனா போதாது, எங்க வந்துரு, நீயும் என் கூட வந்து, ஏன்னா உன்னுடைய எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக நான் இருக்கிறேன், நான் தனியா போக மாட்டேன். அழகினுடைய சூழ்ச்சி பாருங்க எவ்வளவு அழகாக செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு, இந்த அழகு என்பவன் இடையூறு செய்பவன். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை குறித்து அறிவிக்கின்றார். இதுவரை அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதுமைகளையும் போதனைகளையும் செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கின்றார், நான் கைது செய்யப்பட வேண்டும், தான் மரிக்க வேண்டும், சிலுவையிலே அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் நான் வல்லமையோடு உயிர் தள்ள வேண்டும் என்று தன்னுடைய பாடுகளை குறித்து, தன்னுடைய வேதனையை குறித்து சொன்னபோது பேதுரு உடனே என்ன சொல்வாரு? ஆண்டவரே, இது நடக்கணுமா நடக்க கூடாதா? பேதுரு என்ன சொல்லுவாரு? இது உமக்கு வேண்டாம், இது நிகழவே கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொன்ன வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? 16:23, என் கண்ணு முள்ளா நில்லாதே சாத்தானே,
ஏனென்றால் நீ கடவுளுக்கு விரோதமானவை, கடவுளுக்கு எதிரானவை பற்றி நீ பேசுகின்றாய். அப்போ அழகு என்பவன் எப்படிப்பட்டவன்? என்ன செய்யக்கூடியவன்? இடையூறு செய்யக்கூடியவன். இடையூறு செய்யக்கூடியவன் யாரு? அப்ப யாரெல்லாம் இடையூறு செஞ்ச அவங்க எல்லாம் யாரு? நான் சொல்லல. ஓகே. இன்னொன்னு, இந்த அழகை என்பவன் தவறான பாதையிலே நடத்தக்கூடியவன். யோவான் புத்தகம் 16வது அதிகாரம் 27, 20 அந்த வசனத்துல வாசிக்கின்றோம். மிக 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 முக்கியமான ஒரு இடம். ஒரு அழகினுடைய வல்லமை, ஒரு அழகினுடைய தந்திரம், ஒரு அழகினுடைய சூழ்ச்சி எந்த இடத்து வரை நீண்டு செல்லும் என்பதற்கு இந்த இடத்தை விட மிகச்சிறந்த சான்று எதுவுமே இல்லை. இயேசுவுக்கு எத்தனை சீடர்கள்? தூங்கிட்டீங்களா? இயேசுவுக்கு எத்தனை சீடர்கள்? இயேசுவை எத்தனை சீடர்கள் காட்டி கொடுத்தார்கள்? ஒண்ணுதானே. பேர் என்ன பேரு? யூதாஸ் இஸ்காரியத்து. அந்த இறுதி ராவுணவின் போது யூதாஸ் இஸ்காரியத்து இயேசுவின் சீடர்களோடு அந்த பந்தியில இருந்தாரா இல்லையா? எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அப்பத்துண்டு யூதாசுக்கு கொடுக்கப்பட்டதா இல்லையா? கொடுக்கப்பட்டுச்சு தானே. அவன் அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டதும், சத்தமா எனக்கு கேட்கல, அவன் அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டதும், எங்க அந்த அப்பத்துண்டுல யாருங்க இருக்கா? அந்த அப்பத்துண்டுல யார் இருக்கா? நம்ம என்ன விசுவசிக்கிறோம்? ஏனென்றால் இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படக்கூடிய என் உடல். அவனுமே உணவருந்திய பின் அந்த ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு போற்றி புகழ்ந்து நன்றி கூறி அவர் சொன்ன வார்த்தைகள், அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் சொல்லி முடிங்க வச்சுக்கிறோம். ஏனெனில் சாமியார் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு எதுக்கு தெரிஞ்சு என்ன செய்ய போறோம்? அப்படிதானே. ஏனெனில் இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படக்கூடிய என் ரத்தம். அவன் அந்த அப்பமும் ரசமும் என்னவாக இருக்கின்றது? இயேசு கிறிஸ்துவனுடைய உடலும் இரத்தமாக இருக்கின்றது. அப்படித்தானே யூதாசு உட்கொண்டான். அந்த இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் அந்த அப்ப ரச வடிவிலே அவன் உட்கொண்டானா இல்லையா? உட்கொண்ட உடனே அழகை அவனுக்குள் சென்றானா இல்லையா? அவன் சென்ற பொழுது பைபிள் அழகா சொல்றோம், அது எந்த நேரம் சொல்லும்? அது இரவின் நேரம். அது இரவு வேளை. நாம இயேசு கிறிஸ்துடைய திருவுடலின் திரு ரத்தத்தையும் உட்கொண்டாலும் பல நேரங்களில் சாத்தான் நம்மை இருளுக்குள் அழைத்து செல்கின்றான். நானே உலகின் ஒளி, நானே வல்லமை மிகுந்தவன், நானே உண்மை வழி என்று இயேசு எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, அழகை, தந்திரக்காரன், இடையூறு செய்பவன், பொய் பேசக்கூடியவன், நமக்கு தடைகளாக இருக்கக்கூடியவன், நம்மை இயேசு கிறிஸ்துவின் அருகிலே நாம் இருந்தாலும் கூட நம்மை இருளை நோக்கி அவன் வழி நடத்தக்கூடியவன். அன்புக்கினியவர்களே, இன்னும் அதீத விதமாக நாம் பார்க்கின்றோம். இதை சோதித்தறியவன் யோபுவை எப்படி சோதித்தான் என்று. யோபுவுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் இருந்துச்சா? யோபுவுடைய வாழ்க்கையில குறைவுபட்டது ஒன்று ஏதாவது இருந்துச்சா? பிள்ளைங்க எல்லாம் இருந்துச்சா? சொத்து நிலபோல எல்லாம் இருந்துச்சா? அழகை அவனை செஞ்சது என்ன? யோபு கடவுளுடைய முன்னிலையில ரொம்ப நீதிமான நல்லவனா இருந்தான். கடவுளுடைய ஆசீர்வாதம் யோபுக்கு நிரம்ப கிடைத்திருந்தது. ஆனால் அழகை இறைவனிடம் போய் சொன்னது என்ன? தன்னுடைய அன்பு மகன் யோபு குறித்து தந்தையாகி இறைவன் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார். யோபுவை போல உண்டா ஒரு நீதிமான், யோபுவை போல உண்டா ஒரு நேர்மையாளன் என்று அவர் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார். சாத்தான் சொன்னாரு, அவங்கிட்ட எல்லா செல்வமும் இருக்கு, அவனும் குறைவுபடுவது எதுவுமே இல்லை. அப்படி இருந்தால் அவன் அப்படித்தான் இருப்பான். அவனை சோதித்து பார்த்தால் உண்மை தெரிந்துவிடும். அவன் நேர்மையாளனா, நீதிமானா, கடவுளுக்கு பிரமாணிக்கமானவனா என்று தெரிந்துவிடும் என்று அழகு ஆண்டவரிடம் பேசி யோபுவை என்ன செஞ்சிச்சு? சோதிச்சிச்சு. யோபுவை எப்படிலாம் சோதிச்சிச்சு? முதல்ல எதை அவங்ககிட்ட இருந்து எடுத்தது? அவனுடைய சொத்துக்களை எடுத்தது. சொத்து, கால்நடைகள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்திலே அனைத்தையும் இழந்து போக செய்தது. பரவாயில்ல, சொத்து போனா, காசு பணம் போனா சம்பாதிச்சிடலாமா? சம்பாதிக்க முடியாதா? ஆனால் அதுக்கப்புறம் அழகை எதை அவனிடமிருந்து எடுத்தது? அவனுடைய பிள்ளைகளை. எங்க சொத்தும் காசு பணம் போனா கூட இருக்கக்கூடிய இரத்த உறவுகள், பெத்த பிள்ளைகளை வச்சு சம்பாதிச்சிடலாம். அழகினுடைய சோதனை அதோடு நிக்கல, பெத்த பிள்ளைய என்ன செஞ்சுச்சு? அவனிடமிருந்து எடுத்துருச்சு. அதோட விட்டுச்சா? சரி, சொத்து நிலமுறை எல்லாம் போயிடுச்சு, பெத்த பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. இருப்பினும் எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு மனிதனால் சம்பாதிக்க முடியுமா? முடியாதா? சம்பாதிக்க முடியுமா? முடியாதா? ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறான், திடகாத்திரமா இருக்கானா, அவனால் உழைத்து அனைத்தையும் மீண்டும் பெற முடியுமா? பெற முடியாதா? ஆமாவா இல்லையா?
ஆனால் அழகை மீண்டும் யோபு எப்படி சோதிக்கிறான்? என்ன கொடுக்கிறான் அவனுக்கு? அவனுக்கு நோயை கொடுக்கிறான். நோய் அந்த தோள்கள் எல்லாம் அப்படியே மெலிந்து போய் நாற்றம் அடிக்கக்கூடிய அளவுக்கு, அருகில எந்த மனிதனும் வர முடியாத அளவுக்கு அவனுக்கு சோதனை கொடுக்கிறான். அதோடு அந்த சோதனை நிக்கல, சோதனை தொடர்கின்றது. அவனுடைய மனைவி என்ன சொன்னா யோபை பார்த்து? யோபுடைய நண்பர்கள் யோபை பார்த்து என்ன சொன்னாங்க? இன்னுமா நீ கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கிற? இன்னுமா அந்த கடவுள் உனக்கு உதவுவார் என்று நீ நம்பிக்கொண்டு இருக்கின்றாய்? முட்டாள்தனம், முட்டாள், மடையன் நீ என்று அவனை சோதித்தார்கள். ஆனா உண்மையில அவனை சோதிச்சது யாரு? மனைவி வழியா, நண்பர்கள் வழியா சோதிச்சது யாரு? யோபு மட்டுமா அழகை சோதிச்சது? மனிதர்களை மட்டுமா அழகை சோதித்துக் கொண்டிருக்கின்றது? யாரையும் சோதித்தது, யாரையும் சோதித்தது. இந்த கேள்விக்கு நீங்கள் கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு தங்க கம்மலோ தங்க மோதிரமோ உண்டு. முதலாக அழகை இயேசுவை சோதித்தது எப்பொழுது? எனக்கு அந்த பதில் அந்த பதில் கூட எனக்கு தெரியாம வந்திருப்பேன். நிச்சயமா அது பதில் கிடையாது. அழகினுடைய முதல் சோதனை இயேசுக்கு எப்பொழுது? பைபிள் அப்பட்டமா எங்கேயும் போடல, ஆனால் ஆழ்ந்து சிந்தித்தால் தெரிந்து கொள்வீங்க. ஏன்னா இதுவரைக்கும் நான் அழகை பத்தி சொல்லியிருக்கிறேன். அவன் யாரு? சோதிக்கக்கூடியவன், ஏமாத்தக்கூடியவன், பொய் சொல்லக்கூடியவன், இடையூறு செய்யக்கூடியவன். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நல்லா யோசிங்கன்னா நீங்க பதில கண்டுபிடிக்கலாம். முதலாக அழகை இயேசுவை சோதித்தது எப்போது? எங்க எங்க இயேசு எப்படி? ரொம்ப தூரமா இல்ல, இன்னும் ஒருபடி முன்ன போலாம். அவர் அங்க என்ன மன்னன் சொன்னீங்க? கொஞ்சம் இந்த பக்கம். எந்த மன்னன் அது? ஏரோது மன்னன். இன்னும் ஒருபடி முன்னாடி போங்க. இயேசு அன்னை கன்னிமரியானுடைய உதரத்திலே தூய ஆவியான் வல்லமையால் உருவாவதற்கு முன்னரே அழகினால் சோதிக்கப்பட்டார் என்றால் நம்ப முடியுதா? கன்னினி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பா என்று வானதூதர் சொன்ன உடனே அன்னை கன்னிமரியாளுக்கு முதலில் வந்தது என்னது? நான் கன்னியாயிற்றே. இது எப்படிங்க இந்த ஒரு எண்ணம் வந்துச்சு? இந்த ஒரு கலக்கம், இந்த ஒரு கேள்வி எப்படி வந்திருக்கும்? யாரு கொடுத்திருப்பா இந்த ஒரு கலக்கத்தை? யாருங்க கொடுத்திருப்பா? சொல்றது அதிதூதர். கடவுளுடைய முன்னிலையிலுடைய வார்த்தைகளை உனக்கு எடுத்து சொல்கின்றேன். தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளுடைய வல்லமை மீது நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கக்கூடிய குழந்தை தூயது. இவ்வளவு விஷயத்த உறக்க சொல்லி நல்ல ரெக்கைகளோடு வந்து வல்லமையோடு மாட்சியோடு அதிதூதர் சொன்ன போதும் கூட அன்னை கன்னிமரியால் சொன்ன வார்த்தைகள் என்னது? நான் கன்னியாயிற்று, இது எங்கனம்? அப்போ சாத்தா முதல்ல அன்னை கன்னிமரியா வழியாக இயேசுவை சோதிச்சானா இல்லையா? அதோட விட்டுச்சா? அடுத்த சோதனை சொல்லுங்க. இப்ப நீங்க கரெக்டா சொல்லுவீங்க. கரெக்ட். ஒருட கை தட்டிருங்க. இதோட நீங்க கை தட்டல, கை தட்டிருங்க அவருக்கு. யோசேப்புடைய கனவிலே அழகை சாத்தான் இயேசுவை சோதிக்கிறான். என்ன சொன்னாரு யோசேப்ட? யோசேப் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா தூங்குனாரா? யோசேப் தூங்குனாரா தூங்கலையா? ஆமா, மனோரமா அதுக்குள்ள சொல்லியாச்சு. ஆமா அப்படின்னு சொல்லியாச்சு. ஒருவேளை யோசேப்பு தூங்குனானா தூங்கலையா? படுத்திருந்தாரு. ஆனால் என்ன செய்ய முடியல அவரால்? தூங்க முடியல. காரணம் என்ன? அவன் குழம்பிக் கொண்டிருந்தார். யோசேப்பு குழம்பிக் கொண்டிருந்தார். எதை குறித்து? கன்னியான அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறார் என்று தெரிந்த உடனே ஒரு கலக்கம் இருக்கிறது. கட்டாயம் மாதா ஏதோ ஒரு வகையில யோசிப்பு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஒரு தூதர் வந்தார், உன்னத கடவுளுடைய வல்லமை குறித்து எனக்கு போதித்தார், என்னிடம் பிறக்கக்கூடிய குழந்தை தூயது, மனிதருடைய எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் தூய ஆவியினால் அவர் பிறக்க போறார், எல்லாத்தையும் சொன்ன போது அன்னை கன்னிமரியாக்கு இருந்த கலக்கம் இப்ப எங்க போயிருச்சு? ஏன்னா அன்னை கன்னிமரியா கடைசி என்ன சொன்னாங்க? அழகை எப்ப அன்னை கன்னிமரியா விட்டு போயிருப்பான்? இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று எந்த நிமிடம் அன்னை கன்னிமரியால் தன்னை கடவுளுடைய கரங்களிலே அர்ப்பணித்தாரோ அந்த நிமிடமே அழகு இங்கிருந்து எங்க போயாச்சு? சூசைப்பட போயிட்டாப்ல. அவனுக்குள்ள ஒரு குழப்பம், அவனுக்குள்ள ஒரு போராட்டத்தை உண்டாக்குறாரு. எப்படி இவளை ஏத்துக்கிட்டு நான் வாழ்றது? எப்படி ஒரு ஆம்பளை தலை நிமிர்ந்து இந்த சமுதாயத்தில் வாழ்றது என்ற கேள்விகளை சூசையினுடைய உள்ளத்திலே விதைத்தது யார்? சாத்தான் தானே. எனவே மனசுக்குள்ள அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு? தன்னுடைய மனைவியை
மறைவாக விலக்கிவிட எண்ணினார். அந்த யோசனை அவருக்கு யாருங்க கொடுத்தா? யாருங்க கொடுத்திருப்பா? நீதிமான் நேர்மையாளர் இந்த யோசேப்பை நம்ம புகழுகிறோமே, அந்த யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் சோதிக்கப்பட்டார். அவளை மறைவாக விளக்கிரு, அவர் வேண்டான்னு சொல்லிரு. ஏனால் யோசேப்பு இயேசுவுக்கு யாரு? யோசேப்பு இயேசுவுக்கு யாரு? என்ன தந்தை? வளர்ப்பு தந்தை. சாத்தான் எங்க கை வைக்கிறான் பாத்தீங்களா? அப்ப யோசேப்புவை சோதனைக்கு உட்படுத்தி அவனை நயவஞ்சமாக ஏமாத்தி நீ போன்னு சொல்லி இருந்தா மீட்பின் திட்டம் என்னவாயிருக்கும்? அங்க யோசேப்பின் வழியாக இயேசு சோதிக்கப்படுகின்றார். அடுத்து இயேசு சோதிக்கப்படுகின்றார் எந்த இடத்துல? நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்முறை ஒவ்வொரு நொடியும் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு நிலையிலும் சோதிக்கப்படுகின்றார். நிறைமாத கற்பனையை அந்த கழுதையின் மீது ஏற்றி யோசேப்பு எருசலேம் நோக்கி அந்த மக்கள் தொகை கணக்கிடுவதற்காக அழிச்சு போறாரு. அந்த அம்மாக்கு இடுப்பு வலி வந்துருது. அடுத்து என்ன நடக்கு? எங்க அதெல்லாம் யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. நிறைமாத கற்பனை, கல் நெஞ்சிலும் ஈரம் உண்டு. ஒரு பிள்ளையை ஒரு பெண் சுமந்து நிற்கிறாள். அவள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறாள். யாராவது மனம் இறங்கி இடம் கொடுக்காம இருப்பாங்களா? எங்க இந்த ஊர்லயே எடுத்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம பக்கத்து வீட்லயோ அடுத்த ஊர்லயும் இங்க வந்து இருக்கக்கூடிய வந்துச்சு அப்படின்னா, நான் வீட்டை தரமாட்டேன் பூட்டி கொடுங்க, எத்தனை பேருங்க இருக்கீங்க? யாராவது அப்படி செய்வோமா? ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அன்னை கன்னிமரியாளுக்கு இடம் மறுக்கப்பட்டது என்றால் எதனால்? என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கோமா? எதனால் அன்னை கன்னிமரியாளுக்கு இடம் மறுக்கப்பட்டது? அனைத்து மனிதருடைய இதய கதவுகள் பூட்டப்பட்டது எதனால் என்றால், இந்த சோதித்தறியக்கூடியவன், இந்த இடையூறு செய்யக்கூடியவன், தந்திரக்காரன், மோசக்காரன், பொய்யன், அழகையினுடைய சோதனையினாலதான் அனைத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மறுக்கப்பட்டது. கடைசியில் எங்க பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க? மாட்டுக்கொட்டையில பெற்றெடுக்கிறார். இறை மீட்பின் திட்டத்தை எதுவும் தடுக்க முடியாது. அழகை நினைத்தாலும் கூட தடுக்க முடியாது. அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வையும் எடுத்து பார்த்துக்கோங்க. இயேசுவோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வா பாருங்க. எல்லா நிலைகளிலும் அழகை அவனை சோதிக்கக்கூடியவனா இருக்கின்றான். எல்லா நிலைகளிலும் அழகை அவனை சோதித்தது நிமித்தம் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து அந்த கெரசனேர் பகுதிக்குள்ள வந்த உடனே தீய ஆவியால் பிடித்திருந்த அவன் ஓடி சென்று இயேசுவுடன் சொன்ன வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? பேசிட்டு என்ன சொன்னான் அந்த தீயாவி பிடிச்சவன்? அதுக்கு முன்னாடி நல்ல கேள்வி. அவன் நல்லா சொல்லுவான், ஆண்டவரே நீர் நீர் யாரு என்பது எனக்கு, கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த கேள்வியை யோசித்து பாருங்க. நீர் யார் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னா அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? இயேசு என்பது யார் என்பது தெரிந்திருக்கு. அவருடைய வல்லமை எது என்பது தெரிந்திருக்கு. அவரால் எது செய்ய முடியும் என்பது தெரிந்திருக்கு. அவர் முன்னால நம்மளால நிக்க முடியாது என்பது தெரிந்திருக்கிறது. அவர் முன்னால் தான் தோற்று போவேன் என்பது தெளிவாக அவனுக்கு தெரிந்திருக்கின்றது. எனவே குறித்த காலத்திற்குள் எங்களை வைத்து விடவா வந்தீர்? தயவு செய்து எங்கள் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பிடும் என்று அழகை விலகி சென்றது என்றால் அழகை இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, அழகை எந்த இடத்துல கூட இருப்பான், எந்த ரூபத்துல கூட இருப்பான், இந்த இடத்துலயும் இருப்பான். ஆமாவா இல்லையா? இந்த கூட்டத்துக்குள்ள அழகை இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையா? ஆமாவா இல்லையா? சும்மா தைரியமா பயப்படாம சொல்லுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நாம நினைக்கிற மாதிரிலாம் அவன் நம்மளை கடிச்சு விழுங்கிற மாட்டான். அவனுடைய தந்திரமே வேற மாதிரி. மெல்ல மெல்ல நம்மை சோதிச்சு கொள்ளுவான். இந்த கூட்டத்துல அழகை இருக்கா இல்லையா? அவ்வளவு சத்தமா சொன்னீங்களா? இந்த இடத்துல அழகை இருக்கானா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. இப்ப மட்டும் சத்தமா, இந்த இடத்துல அழகை இருக்கானா இல்லையா? இருக்கிறாங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த இடத்துல அழகை இருக்கிறானா அப்படின்னா இருக்கிறா. இன்று எத்தனையோ போலி இறைவாக்கினர் வழியாக, போலி குருமார்கள் வழியாக அழகை செயலாற்றி கொண்டிருக்கிறான என்றால் செயலாற்றி கொண்டுதான் இருக்கின்றார். ஏமாற்று வேலைகளும் தந்திர வேலைகளும் இன்னும் இடையூறு செய்யக்கூடிய காரியங்களும் பொய்யினுடைய பிறப்பிடமாக இந்த இடத்திலிருந்து அழகை செயலாற்றி கொண்டிருக்கிறான் என்றால் செயலாற்றி கொண்டுதான் இருக்கின்றான். அந்த இடத்துல இன்று செயலாற்றி கொண்டிருக்கிறானா என்றால் செயலாற்றி கொண்டிருக்கிறான். ஒருவேளை உங்க பக்கத்துல இருக்கா இல்லையா அப்பவும் பார்த்துக்கோங்க. அவன் இருந்துகிட்டு தான் இருக்கிறான். ஏன், இந்த கோவிலை விட்டு சென்ற அடுத்த நொடியே அவன் நம்முடைய இதயத்தை அபகரிக்க கர்ச்சிக்கக்கூடிய சிங்கத்தை போல அதன் வாயிலில் கூட அவன் காத்து கொண்டு இருக்கின்றான். ஆமாவே இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? கோயில இருக்கோம். யாருடைய பிரசனத்துல இருக்கிறோம்? யாருடைய பரிந்துரையில நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கிறோம்? அந்தோனியாருடைய பரிந்துரையில இருந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தலைப்பு? இப்பதான் தலைப்புக்கே வாராருன்னு யோசிக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தலைப்பு?
அழகையை அடக்கி ஒடுக்குபவரான புனித அந்தோணியார். அப்படிப்பட்ட அவருடைய பரிந்துரையில இருக்கிறோம். ஆனா நம்ம மத்தியில அழகை இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? பிரசங்க ஆரம்பிச்சது எத்தனை மணிக்கு? 6 மணிக்கா? பிரசங்க ஆரம்பிச்சது 7க்கா? செவ ஆரம்பிச்சதான் 7. பிரசங்க ஆரம்பிச்சது 7:50. எல்லாரும் வாட்சி போட்டிருக்கோம். இப்ப மணி எத்தனை? 8. இன்னும் நீ கேட்டுட்டு இருக்க பாத்தியா? இன்னும் நீ கேட்டுட்டு இருக்க பாத்தியா? சோதனை வருதா? அங்க இன்னொருத்தங்க, ஐயோ இந்த காலத்துக்கு மடக்கி வச்சாச்சு, அந்த காலத்துக்கு மடக்கி வச்சாச்சு, 2 கையும் கன்னத்துல கொடுத்து வச்சாச்சு, பக்கத்துல இருக்கிற தூங்க வச்சு அழகும் பார்த்தாச்சு, இன்னும் முடிக்கிறாப்புல தெரியலையே. சோதனை இருக்கா இல்லையா? அடுத்து, நேத்து என்ன சாப்பாடு போட்டாங்க? சாம்பார். இன்னைக்கு என்ன சாதம்? இன்னைக்கும் சாம்பார் தானா? அப்போ இன்னைக்கு நான் என்னது, இன்னைக்கும் சாம்பார். அடுத்து என்னைக்குதான் கரிசோறு போடுவாங்களோ? சோதனை இருக்கா இல்லையா? அடுத்து, திருவிழா எத்தனை நாள்? மத்த ஊர்ல திருவிழானா எத்தனை நாள்? 10 நாள். எத்தனை ட்ரெஸ் எடுத்தா போதும்? 10 எடுத்தா போதும். அந்தோணியார பாதுகாவலரை கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஊர்ல எத்தனை ட்ரெஸ் எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு? எத்தனை எடுக்க வேண்டியிருக்கு? 13. ஆமா இல்லையா? அழகை சோதிக்கிறானா இல்லையா? 13 ட்ரெஸ். பல ட்ரெஸ்ஸுக்கு ஏத்தா போல கிஃப்டி. ட்ரெஸ் மட்டும் போதுமா? ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா என்ன வேணும்? தொங்கட்டான் இருக்கா இல்லையா? அருகில் இருக்கக்கூடிய மனிதனை பார்க்கக்கூடிய பார்வையிலே, அந்த கண்களிலே அழகை இருக்கின்றான். இவெல்லாம் நல்லா இருக்கான், இவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் தான் இப்படி இருக்கிறேன். என் குடும்பம் தான். அந்த பார்வையில அழகு இருக்கானா இல்லையா? இந்த வார்த்தையில அழகு இருக்கானா இல்லையா? அப்படியே நயவஞ்சமாக அப்படியே பார்க்கும்போது, ஐயோ உங்களை போல உண்டா மகராச, உங்களை போல உண்டா? உங்களை போல இந்த கோயிலுக்கு யாராவது செய்ய முடியுமா? உங்களை போல யாராவது அள்ளி அள்ளி கொடுக்க முடியுமா? அந்த பக்கம் அவர் அப்படி அந்த பக்கம் திரும்பின உடனே, இவனை பத்தி தெரியாதா? இவன் காசு பணத்தை எப்படி சம்பாதிச்சங்கிறது நமக்கு தெரியாதா? நாக்கில் அழகு இருக்கானா இல்லையா? அவன் பொய்யினுடைய தந்தை. பொய் பேச அங்க யாருதான் இருக்கிறா? அழகுதான் இருக்கிறான். ஒரு வீடு நல்லா இருந்துடக்கூடாது, அப்படிதானே? ஊருக்குள்ள ஒரு வீடு சந்தோஷமா மகிழ்ச்சியா நல்லா இருந்துடக்கூடாது. எத்தனை பேர் சந்தோஷப்படுவோம்? அந்தோணியாருக்கு நன்றி, அந்தோணிய பரிந்துரைக்கு நன்றி. கடவுள் எங்க ஊர்ல இந்த குடும்பத்தை ஆசீர்வச்சிருக்காரு. பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, தொழில் விருத்தியா இருக்கிறது. அந்த மனுஷன் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்கின்றார். கடவுளுடைய வல்லமை மிக்க வலதுகரம் அவர்கிட்ட வெளிப்படுது. அவர் நல்லா இருக்கட்டும். எத்தனை மனசு சொல்லும்? இந்த மனசு என்ன சொல்லும்? அதுக்கு பதிலா எப்படி இவனுக்கு காசு வந்துச்சு, எப்படி இவன் செய்யறது எல்லாம் சிறப்பாகிறது, இவன் என்ன மாய மந்திரம் செஞ்சிருக்கிறார் என்று அதை குறித்து அல்லவா இந்த கேள்வி உள்ளத்திலே எழும். இந்த உடலை அழகுபடுத்துதல அழகு இருக்கானா இல்லையா? அழகாக இருக்கிறது நம்ம அழகுபடுத்துவது தவறே இல்லை. அதுக்குன்னு தூங்கும் போதும் அதை எண்ணத்தோடு தூங்குவது. நான் அழகாக மட்டும்தான் இருக்கணும். அழகாக இருப்பது தவறில்லை, ஆனால் அழகாக மட்டும்தான் இருக்கணும்னு இந்த தேவையில்லாத வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கிறோமே, இது யாருடைய வேலைங்க? மாமியார்மார்கள்லாம் டக்குன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. நான் ஒரு முயற்சியை முன்னெடுக்கின்றேன், ஒரு காரியத்தை முன்னெடுக்கின்றேன். அப்ப நான் எப்படிப்பட்ட வழியில போகணும்? நேர்மையான வழியில போகணுமா இல்ல குறுக்கு வழியில போகணுமா? எந்த வழியில போகணும்? ஆனா நாம எந்த வழியில தான் போவோம்? ஏன்னா இப்படி போனா அது நாள் எடுக்கும், அதை போய் அடையிறதுக்கு லேட் ஆகும். ஆனா அந்த குறுக்கு வழியில போனா என்னவாயிரும்? சீக்கிரம் அதை அடைஞ்சிடலாம். எனவே குறுக்கு வழியில போகும்போது அங்கே நம்மை வழிநடத்தக்கூடியவன் யார்?
அழகை. அன்பிற்கினியவர்களே, அழகை எல்லா இடங்களிலும் இருக்கின்றார், எல்லா நிலைகளிலும் இருக்கின்றார், எல்லா இடத்திலும் நம்மை சோதிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். எனவேதான் இந்த நாளிலே எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையோடு அழகையை அடக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தாரோ, அதே போல அந்தோனியாரும் அழகையை அடக்கி ஒடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார். அந்த அழகை எந்த ரூபத்துல வந்தாலும் சரி, எந்த வடிவத்துல வந்தாலும் சரி, எந்த தந்திரங்கள்ல வந்தாலும் சரி, எந்த ஏமாற்று வேலைகள்ல வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாக நம்ம ஏமாற்றக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அந்தோனியார் அதை அடக்கி ஒடுக்குவராக இருக்கிறார். இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் சரியா பதில் சொல்லுங்க. அழகையை அடக்கி ஒடுக்குபவர் யாரு? அழகையை அடக்கி ஒடுக்குவர் யாரு? யாரு? ஏங்க, இந்த கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும்னா மறுபடியும் முதல்ல இருந்து பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருவேன். அழகையே அடக்கி ஒடுக்குவர் யாரு? அந்தோனியார் சொல்றவங்களாம் ஒண்ணு நீங்களே உங்க மண்டையில கொட்டிக்கோங்க, இல்லாட்டி பக்கத்துல இருக்க வசமா கொட்டுங்க. அழகை அடக்கி ஒடுக்குவர் யாரு? இன்னைக்கு முன்னுரையில வாசித்தீங்க தானே? பிஞ்சு கரங்களால் அந்தோனியார் என்ன செஞ்சாரு? சிலுவை அடையாளம் வரைஞ்சாரா? சிலுவை அடையாளம் வரைந்து அந்தோனியார் சொன்ன வார்த்தைகள் எந்த வார்த்தைகள்? இதை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் உண்மையான அந்தோனியார் பக்தர். சிலுவையை வரைந்து அந்தோனியார் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையை மறக்க கூடாது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தையினுடைய உண்மை, இந்த வார்த்தையுடைய ஆழம் தெரிந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரு காரியம் இருக்கு. சிலுவை அடையாளம் வரைஞ்சி, இதோ இதோ ஆண்டவருடைய சிலுவை, சாத்தானே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை தெரியுது. சாத்தானே விலகி ஓடுங்கள், யூதாவின் சிங்கம், தாவீதின் கோத்திரம் வெற்றி கொண்டது. அப்பா, ஒவ்வொருவருக்கும் அங்கங்க ஒரு வார்த்தை இருக்கு. எங்க இன்னைக்கு வச்சுங்க பிரசங்கத்துல எதை வேணா நீங்க மறந்துடுங்க. அழகு எப்படி வேணா நம்மளை சோதிக்கலாம். இந்த வார்த்தைகளை மட்டும் மறந்து விடாதீர்கள். நைட்டு தூங்கும் போதும் சரி, காலையில் எந்திரிக்கின்ற பொழுதும் சரி, எதை குறித்தும் கலங்குகின்ற பொழுதும் சரி, எதை குறித்தும் கவலை கொள்கின்ற பொழுதும் சரி, எதை குறித்தும் ஏமாற்றம் அடைகின்ற பொழுதும் சரி, வஞ்சக சூழ்ச்சியினால் ஏமாற்றம் அடைகின்ற பொழுதும் சரி, இந்த ஒன்னே ஒண்ண உங்க நெத்தியில ஒரு சிலுவை அடையாளம் வரைஞ்சுக்கோங்க. இது ஆண்டவருடைய சிலுவை, சாத்தானே விலகி ஓடுங்கள், யூதாவின் சிங்கம், தாவீதின் கோத்திரம் வெற்றி பெற்றது. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம் இந்த வார்த்தையை. இதோ ஆண்டவருடைய சிலுவை, சாத்தானை விலகி ஓடுங்கள், யூதாவின் சிங்கம், தாவீதின் கோத்திரம் வெற்றி பெற்றது. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அழகை வாயிலே காத்து கொண்டிருக்கின்றான். யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல அவன் காத்து கொண்டிருக்கின்றான். இதோ ஆண்டவருடைய சிலுவை, சாத்தானை விலகி ஓடுங்கள், யூதாவின் சிங்கம், தாவீதின் கோத்திரம் வென்றது என்று எவர் ஒருவர் அந்தோனியாருடைய பரிந்துரையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையை சாற்றுகின்றாரோ, அந்த கர்ச்சிக்கக்கூடிய சாத்தானுடைய வாயிலிருந்து அவர்கள் விடுபட்டு வாழ்வார்கள்.